Ari, go that side. நமஸ்காரம், நான் பெரியநாயகி. வெல்கம் டு டெம்பிள் ஃபேக்ட்ஸ். ஆக்சுவலாக இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிற மேல்மலையனூர் அப்படிங்கிற ஒரு டெம்பிளுக்கு வந்தோம். ஆக்சுவலி இது வந்து ஒரு சக்தி பீடத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு டெம்பிள். இது வந்து சக்தி பீடத்தோட ஒரு டெம்பிள். இங்கே இருக்கிற அம்மன் வந்து ரொம்ப பவர்ஃபுல். பட் இங்கே இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஆர் மேக்கிங் இட் ஆஸ் அ பிஸ்னஸ். எப்படின்னா, நாங்கள் இன்னைக்கு ரொம்ப அனுபவபூர்வமாக பார்த்தது என்ன அப்படின்னா, ஒரு மாலை வாங்கினோம். அந்த மாலையை வந்து அம்பாளுக்கு சாத்துறதுக்காக கொடுத்தோம். அம்பாளுக்கு சாத்தினாங்க. அடுத்து நாங்கள் கோயிலுக்குள்ளேயே தான் இருக்கோம். நாங்கள் பிரதட்சணை முடிச்சுட்டு ரிட்டன் வெளியில வரதுக்குள்ள அந்த மாலை திரும்ப அந்த கடைக்கே போயிடுச்சு. திரும்ப எந்த கடையில இருந்து அந்த மாலை வாங்கினோமோ அந்த மாலை அந்த கடைக்கு போயிடுச்சு. அண்ட் உள்ள அந்த கோயிலுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு திங்ஸ். இட் ஷுட் ஹேப்பன். ஆல் த திங்ஸ் ஷுட் பி ஸ்பிரிச்சுவல். பட் ஹியர் இட் இஸ் நத்திங் இஸ் ஸ்பிரிச்சுவல். ஏன்னா த காட் அண்ட் த ஐடல் இஸ் ஹேவிங் so much power, but these peoples are making it as a business. Everybody is asking about the money. Only the money is priority here, and nothing is done naturally. நம்ம வேற கோயிலுக்கெல்லாம் போனோம்னா ரொம்ப மனசு திருப்தியா, ரொம்ப சந்தோஷமா அம்பாலை பார்த்து கடவுளை பார்த்து தரிசிச்சு ரொம்ப நல்ல விஷயம் நடக்கும். இங்க எல்லாமே இட்ஸ் பேஸ்ட் ஆன் மணி. ஸோ யாரெல்லாம் இந்த டெம்பிளுக்கு விசிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாரும் வாங்க. ஜஸ்ட் சாமியை மட்டும் பார்த்துட்டு, சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு, இங்க பேசுறவங்க, இங்க காசு கேட்கறவங்க, இவங்களை யாரையும் லிசன் பண்ணாம டெம்பிள்ல உள்ள போய் சாமி பார்த்துட்டு, எல்லாத்தையும் பார்த்துட்டு, சாமி மட்டும் பார்த்துட்டு ப்ரே பண்ணிட்டு யூ ஜஸ்ட் கோ. அண்ட் மோரோவர் இன்னொரு ஸ்பெஷல் திங்ஸ் என்ன அப்படின்னா, we have lots of bangles. இங்க வந்து bangles வாங்கணும் அப்படின்னா we have lots of shop. You will get all the beautiful bangles, and உங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ, whatever the color you need, you will get it from here. All are beautiful. All these bangles, இந்த பேங்கிள் எல்லாமே ட்ரெடிஷ்னல் பேங்கிள். அண்ட் எல்லாமே இந்த நாட்டு வளையல் சொல்லுவாங்க இல்லையா, நாட்டு வளையல். இப்போ நம்ம எல்லாம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்கோம். ரெயின்போ பேங்கிள்ஸ், வாட்டர் கட் பேங்கிள்ஸ். அந்த பேங்கிள்ஸ்க்கு சவுண்ட் இல்லை. இட் டசன்ட் மேக் அ நாய்ஸ். குட் ப்ராப்பர் வைப்ரேஷன் உள்ள அந்த கிளாஸ் பேங்கிள்ஸோட சவுண்ட்ஸ் கிடையாது. பட் தீஸ் பேங்கிள்ஸ் வில் கிவ் யூ அ குட் natural sound, and you will get a good thing. And எனக்கு என்னன்னா, இந்த வீடியோ வந்து I want to reach this to the government, because this is not even clean. அதாவது ஒரு cleanliness-ஏ இல்லை அப்படிங்கிறது சொல்லலாம். And I'll show you the part where it is not even clean and how the temple is maintaining. And moreover, the video you can see that temple office, they are here, the peoples are here, but no one is ready to cleanse the place, but they are ready to get the money. ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா, நாங்க ஒரு கோயிலுக்கு நல்ல ஒரு சாமி கும்பிட்டு ஒரு நல்ல ஒரு பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போகணுங்கிறதுக்காக வந்தோம். ஆனா இங்க வந்து பார்த்த உடனே got upset to the core, because காசு காசு காசு. ஒரு குங்குமம் கொடுக்கணும்னா கூட காசு கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் வெரி ஹர்ட்ஃபுல். அண்ட் I'll show you the back side of the temple, how it is mess and everything. Come, we'll go. Hi, நான் இப்போ இந்த டெம்பிள்ல வந்து we are standing back side of the pond, and this is a person who came from the abroad. I want to ask her a question. How do you feel about this temple?
I came here to see the Durga, which is very powerful. I've been close to her. But every step you take, they're asking money from you. Only those who give money, every step they take, they can see the goddesses. And moreover, it's very, very dirty everywhere and contaminated. See this pond? It's full of trash and contaminated, but this is the way it is also inside. It's full of trash everywhere. It looks like they are not cleaning at all. And these people that are in front of the statues, they are continuously asking for money, spitting in your face. ஸோ நம்ம பின்னாடி அந்த குளத்துக்கு பின்னாடி இருந்தோம். இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரியாண்டிச்சி அப்படின்னு போட்டிருக்க அந்த சன்னதி முன்னாடி இருக்கும். ஸோ இப்போ இங்கே என்ன இஷ்யூஸ்னா, ஒரு கிளென்லினஸ் இல்லை, ஒரு பீப்புள்ஸ் வரவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது. டெம்பிள் வந்து எவ்ரி திங் இஸ் டிபெண்ட்ஸ் ஆன் மணி. ஸோ her name is Irana. She's from Greece. So as she said, the temple is not well maintained and it is everywhere it is money. ஸோ இது வந்து இந்த கிளென்லினஸ்க்கும் இந்த டெம்பிளோட ஒரு ப்ராப்பர் ஒரு இதுக்கும் வந்து திஸ் திங் ஷுட் ரீச் த கவர்மெண்ட்க்கு இந்த விஷயம் ரீச் ஆனால் மட்டும்தான் இங்கே வரக்கூடிய டிவோட்டீஸ்க்கும் சரி, இங்கே வரக்கூடிய பீப்புள்ஸ்க்கும் சரி, ஸோ எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் தேர் இஸ் நோ டஸ்ட்பின் இன் திஸ் டெம்பிள். ஒரு டஸ்ட்பின் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு ரீச் ஆகி ஒரு ப்ராப்பர் ஸ்டெப் எடுக்கணும். ஸோ இந்த ஆஃபீஸ் இங்கே தான் இருக்குது. ஆனால் என்ன சொன்னாலும் யாரும் எதுவும் லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் ஒன் மோர் திங் ஐ வில் ஷோ யூ. ஏன்னா நான் இந்த மாதிரி இன்னொரு பெரிய மாலை வந்து நான் வாங்கினேன். அந்த மாலை எந்த கடையிலேருந்து வாங்கினனோ அந்த மாலை அங்கேயே அதே கடைக்கு போயிடுச்சு. யூ கேன் see that அங்கே இருக்கிற அந்த மாலை. ஸோ திஸ் அண்ட் ஆல் த திங்ஸ் இட் இஸ் வெரி ஹர்ட்ஃபுல் அண்ட் ஒரு மனசுக்கு ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்குது. ஸோ இது எல்லாமே மாறணும். அடுத்த டைம் இந்த டெம்பிளுக்கு வரும்போது எல்லா விஷயமும் மாறி இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுதல், ரிக்வெஸ்ட். ஸோ இது எவ்வளோக்கு எவ்வளோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண முடியுமோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் இங்கே வரவங்க நார்மலாக வந்து சாமி மட்டும் கும்பிட்டு போங்க. ஈவன் யூ டோன்ட் கெட் எனி கார்லண்ட்ஸ் பிகாஸ் தே ஆர் புட்டிங் இட் அண்ட் ஒரு 5 minutes 10 minutes அகெயின் இட் இஸ் கம்மிங் பேக் டு த ஷாப். ஸோ டோன்ட் கெட் எனி கார்லண்ட்ஸ் ஆர் எனி திங். நார்மலாக நீங்கள் உங்களோட மனசார வந்து சாமி கும்பிட்டுட்டு போனீங்கன்னா மட்டுமே போதுமே. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நமஸ்காரம். நமஸ்காரம். நான் பெரிய நாயகி. ஆக்சுவலாக நேற்றுக்கு நான் மேல்மலையனூர் அங்காளம்மன் கோயிலில் பற்றி பேசியிருந்தேன். அதோட வீடியோட கண்டினியூஷன் தான் இது. ஏன்னா நேற்றுக்கு அங்கே கோயிலில் வீடியோ எடுக்கும் போது பேட்ரி லோ ஆகி ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சு. அவங்க ஃபாரினர் பேசியிருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு 4 வாட்டி, அதாவது ஒரு வாட்டி தான் அது ரெக்கார்ட் ஆயிருக்கு, 4 வாட்டி சொன்னாங்க தே ஆர் ஸ்பிளிட்டிங் ஆன் த ஃபேஸ் அப்படின்னா ஸ்பிட்டிங் ஆன் த ஃபேஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அங்கே இருக்கிற அந்த ப்ரீஸ்டாக உட்காந்துருக்குறவங்க வந்து அவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாங்க. நாங்கள் போய் சாமியை பார்க்கணும் அப்படின்னு போய் நின்னதுலேருந்து அதை கண்டினியூஸாக சொல்லிட்டே இருக்காங்க, காசு போடுங்கன்னு. அந்த உண்டியில தட்டி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ஏது அவங்களுக்கு அந்த லாங்குவேஜும் புரியாது. ஆனால் அவங்க கிட்ட சொல்றாங்க உண்டியல்ல காணிக்க போடுங்க அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து, அதாவது வெளிநாட்டுல இருந்து சாமியை பார்க்கணுங்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஒரு 2 minutes நின்று பார்த்து ப்ரே பண்ண விடுறதுல தப்பு கிடையாது. அப்படின்னா நீங்க திருப்பதியில போய் இதே மாதிரி 2 நிமிஷம் கேட்டு நின்று சாமி கும்பிட முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாங்க. அதாவது நம்ம நாட்டுக்கு இன்னொரு நாட்டுல இருந்து வந்திருக்காங்க அப்படின்னா எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு ஒரு தனி ஒரு மரியாதை கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது, நம்மளோட கல்ச்சரை ஃபாலோ பண்ணி நம்ம கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றத வந்து என்கரேஜ் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. அதாவது நம்மள மாதிரி இந்தியன்ஸோட கடமை.
அப்படி இருக்கும்போது என்கிட்ட அப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ பின்னாடி இருக்கிறவங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கவங்க சொன்னாங்க, அவங்க கும்பிடட்டும், அவங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்காங்க, அவங்க 2 நிமிஷம் இருந்து கும்பிடட்டும் அப்படின்னு. அதே மாதிரி நான் எங்க நின்று கும்பிட்டேன் அப்படின்னா, ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ் டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவுண்டர் ஒன்று வச்சிருக்காங்க 100 ருபீஸ்க்கு. அந்த 100 ருபீஸ் கவுண்டர்ல ஆளே கிடையாது, உட்காந்து டிக்கெட் கொடுக்கறதுக்கோ எதுவுமே கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. சப்போஸ் நம்ம என்கொயரி பண்ண போனோம்னா அங்க அங்கேருந்து ஒருத்தர் வந்துட்டு ஒரு ஒரு 100 ரூபாய்க்கு 400 ரூபாய் கேட்கிறாரு. அதாவது ஒரு ஆளுக்கு 400 ரூபாய் கேட்கிறாரு. எனக்கு என்னன்னா, அவங்க தூரத்துல இருந்து வந்திருக்காங்க, ஸோ கூட்டம் இல்லாம அவங்க சீக்கிரம் தர்ஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அவங்கள கூட்டிட்டு போனேன். நான் பே பண்ணி தான் நான் கூட்டிட்டு போனேன். பே பண்ணி கூட்டிட்டு போனா எங்க கொண்டு போய் நிறுத்துறாங்க அப்படின்னா, நார்மலா எல்லாரும் எந்த லைன்ல நிப்பாங்களோ அதே லைன்ல கொண்டு போய் தான் நிறுத்தினாங்க. நான் கேட்டதுக்கு அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் அந்த நேரத்துல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கோ இல்ல அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோட டைம் வேஸ்ட் பண்றதுக்கு நான் விரும்பல. அதே மாதிரி அவங்க நாங்க அங்க உள்ளேயே ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்காங்க. அந்த வீடியோ ஸ்டார்டிங்லயே நான் காமிச்சிருப்பேன். கோயிலோட ஆஃபீஸ் ஒன்று, கவர்மெண்டோட ஆஃபீஸ் ஒன்று வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட போய் இவங்க சொன்னாங்க, யாரும் ஃபாரினர் சொன்னாங்க, நான் போய் பேசணும் அவங்க கிட்ட அப்படின்னு. ஸோ நாங்க உள்ள கூட்டிட்டு போனோம். அப்ப அவங்க கேட்டாங்க, அதாவது நீங்க இங்க அவங்க இவ்வளோ நடக்குது, உங்களுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு இங்க ரீச் ஆகலையா, நீங்களும் எல்லாரும் சேர்ந்துதான் இதை பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. இன்னொரு முக்கியமான விஷயங்க, அங்காளம்மன் எல்லாருக்குமே நிறைய பேருக்கு குலதெய்வம். நிறைய பேர் ரொம்ப விரும்பி கும்பிடக்கூடிய ஒரு அம்மன். அவங்களோட ஃபேஸ்ல ஒரு மஞ்சள் குங்குமம் இல்லை அப்படின்னா எவ்வளோ ஷாக்கிங்கா இருக்கும். அங்க எத்தனை பேர் இந்த விஷயத்தெல்லாம் பார்த்தாங்கங்கிறது தெரியாது, அவங்கள பார்க்க விட்டாங்களான்னு கூட தெரியல. ஏன்னா அவங்க அவ்வளோ அந்த நேரத்துல மடிக்காணிக்க போட்டு, தாலி காணிக்க போட்டு, சாமியை பார்த்த காணிக்க போட்டு 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 அந்த வாய்ஸ் மட்டும்தான் தட்டி 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 சொல்ற அந்த வாய்ஸ் மட்டும்தான் கேட்குதே ஒழிய, சாமியை நம்மளால நிம்மதியா பார்த்து ஒரு 2 நிமிஷம் மனமுருகி சாமி கும்பிடணும் அப்படிங்கிறதுக்கான ஆப்ஷனே அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. டைவர்ட் பண்ணிட்டே இருக்காங்க இந்த சவுண்டு கொடுத்து கொடுத்து கொடுத்து. இதுல எத்தனை பேர் அந்த விஷயம் நோட் பண்ணாங்கிறது எனக்கு தெரியல. அதே மாதிரி ஃபாரினர் வந்தாங்க இல்லையா, அவங்க நிறைய கோயிலுக்கு போயிருக்காங்க, நிறைய சாமி பார்த்திருக்காங்க நம்ம தமிழ்நாட்டுல. அவங்க கேக்குறாங்க, why the goddess doesn't have that குங்குமம், பிகாஸ் அவங்களுக்கு தெரியுது எல்லா கோயிலையும் எல்லா சாமிக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சிருப்பாங்கன்னு. இவங்க அது கூட வைக்கலைங்க. அந்த அந்த உற்சவர் அதாவது என்ன சொல்றது, மெயினா இருக்கிற சாமிக்கு உள்ள இருக்கிற அந்த சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கல. நான் வாங்கிட்டு போன மாலையை போட்டாங்க. நான் மாலையை போட்டோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன், சாமிக்கு மாலை போட்டாங்க அப்படின்னு. ஆனா நான் வெளியில அந்த கோயில்ல இருந்து வெளியில அந்த ஒரு ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணி வர்றதுக்குள்ள நான் வெளியில வரும்போது அந்த மாலையும் வெளியில போகுது. எந்த கடையில வாங்கணும் அந்த கடைக்கு போகுது. எனக்கு என்னன்னா, இது கண்டிப்பா நம்மளோட அறநிலைத்துறைக்கு கண்டிப்பா இது ரீச் ஆகணும். ரீச் ஆகி இது என்ன பிரச்சனை, ஏன் இப்படி இருக்கு, அங்க ஒரு ப்ராப்பரான ப்ரீஸ்ட் கிடையாது. அதாவது எல்லாம் குண்டாஸ் பண்றாங்க, போ 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 காசு போடு காசு போடு காசு போடுன்னு மக்கள் எல்லாரும் டார்ச்சர் பண்றாங்களே ஒழிய சாமிக்கு ஒரு தீப தூபம் காட்டுறது எதுவுமே இல்லைங்க அங்க. அதனால இது கண்டிப்பா இது கவர்மெண்ட்டை ரீச் ஆகணும். இதுக்கு கவர்மெண்ட் ப்ராப்பரான ஸ்டெப் எடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக நேத்தைக்கு வீடியோவோட இன்னைக்கு இந்த வீடியோ கண்டினியூஷனா ஆட் பண்ணி நான் போடுறேன். ஸோ அதே மாதிரி அந்த கோயில்ல குப்பை போடுறதுக்கு ஒரு ட்ராஷ் பின் கிடையாது. ஒரு குப்பை போடுறதுக்கோ பிரசாதம் கொடுக்குறாங்க, ஒரு தொன்னையில பிரசாதம் கொடுக்குறாங்க, அந்த தொன்னை சாப்பிட்டு முடிச்சுட்டா அந்த இடத்துல டிஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு டஸ்ட்பின் கிடையாது, எதுவுமே இல்லை. ஒரு கோயில் கோயிலாவே இல்லை. அந்த இடத்துல குண்டாஸ் பண்றவங்களா உட்காந்துக்கிட்டு காசை போடு காசை போடு காசை போடுன்னு சொன்ன. அதாவது அந்த ஃபாரினர் என்ன கேக்குறாங்க அப்படின்னா, அங்க ஒரு டஸ்ட்பின் வைக்கல. டஸ்ட்பின் வச்சா அவங்க அந்த ட்ராஷ் அதுல போடுவாங்க. அந்த நான் காமிச்ச அந்த குளம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வாட்டர் பாட்டில்ஸ், அப்புறம் பிளாஸ்டிக் கவர்ஸ் இதெல்லாம் இருக்கு. அவங்க சொல்றாங்க அங்க அதாவது மக்கள் போட்டதுல அதுல என்ன தப்பு இருக்கு, ப்ராப்பரா ஒரு டஸ்ட்பின் வைக்கல. ஸோ டஸ்ட்பின் வச்சிருந்தா கண்டிப்பா அவங்க ட்ராஷ்ல தானே போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதாவது இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 டைம் ட்ரை பண்ணிட்டேங்க, என்னால முடியல. ரொம்ப சங்கடமா இருக்கு. நான் உண்மையான டெம்பிள் ஃபேக்ட்ஸ் என்ன, அந்த கோயிலோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அங்க உள்ள தெய்வம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிதான் எனக்கு பழக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொல்றேன், என்ன சொல்றேன் அப்படின்னா, இந்த கோயில் இவ்வளோ இதா இருக்கு அப்படிங்கறதா, என்ன சொல்றது, ஒரு கிளென்லினஸ் இல்லாம ஒரு அசுத்தமா இருக்குது, வரவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் மரியாதை இல்லாம
யாருக்குமே ஒரு பொறுப்பான ஒரு இது இல்லை அப்படிங்கிற சங்கடத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து ப்ராப்பரா அந்த மெயின்டெனன்ஸ் பீப்புள் யாருமே கரெக்டா இல்லை ஃபர்ஸ்ட். அதே மாதிரி அங்க இருக்கிறவங்க அந்த ப்ரீஸ்ட் எல்லாம் ப்ராப்பரான ப்ரீஸ்ட் கிடையாது. ஒவ்வொரு சந்நிதியிலையும் ஒரு லேடிஸ் நிக்கிறாங்க. நான் லேடிஸ் நிக்கிறது தப்புன்னு நான் சொல்லவே இல்லைங்க. லேடிஸ் கண்டிப்பா பூஜை பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம், எல்லாருக்கும் எல்லாமே உரிமையும் இருக்கு. ஆனா அங்க நிக்கிற அந்த லேடிஸ் கூட குண்டாஸ் தான் பண்றாங்க. தீபாராதனை தொட்டு கும்புறதுக்கு முன்னாடி காணிக்க போடுங்க, சாமி காணிக்க போடுங்க அப்படின்னு தான் சொல்றாங்களே ஒழிய தீபாராதனையை தொட்டு கும்பிடுறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க. காசு போடுங்க, காசு போடுங்க, காசு போடுங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதனால இது வந்து ப்ராப்பரா இது வந்து கவர்மெண்ட்டை போய் ரீச் ஆகணும் அப்படிங்கிறது என்னோட விஷயம். ஸோ இது யாருக்கெல்லாம் இந்த கோயில் பத்தி தெரியுமோ, யாருக்கெல்லாம் இந்த கோயில் திரும்ப நல்லபடியா மாறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது கவர்மெண்ட்டை ரீச் ஆகுற வரைக்கும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி அந்த கோயிலை வந்து திரும்ப மறுபடி ஒரு நல்ல ஒரு ஃபார்மேஷன் கொண்டு வரதுக்கு எல்லாரும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு நான் ரொம்ப ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன். அங்க இருக்கிற சாமிக்கு ஒரு பொட்டு குங்குமம் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு கூட அவங்களால முடியல. ஸோ அதெல்லாம் மாத்தணும். ஒரு சாமியை போய் பார்க்கறோம் அப்படின்னா டிவைன் ஃபுல்லா ரொம்ப அழகா போய் பார்க்கணும். அவங்க எவ்வளவு அழகா இருக்காங்களோ அதே மாதிரி நம்மளோட இது நம்மளோடதும் அழகா இருக்கும். ஸோ அதனால எல்லாரும் இந்த வீடியோ ஷேர் பண்ணி தயவு செஞ்சு கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போங்க இந்த விஷயத்த. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டாங்க. என்னன்னா அங்க உற்சவர்னு சொல்லிட்டு தாலாட்டு அம்மன் அப்படின்னு சொல்லி ஒரு இது உற்சவர் வச்சிருக்காங்க. அந்த சாமி முன்னாடி இந்த தகடு, கயிறு, அப்புறம் சாமியோட போட்டோ இது எல்லாமே அங்க வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த கோயில்லையுமே இந்த விஷயம் எல்லாமே வெளியில வச்சுதான் விற்பாங்க. அங்க இருக்கிற பூசாரி வந்து போய் ஒருத்தர் நிக்கிறாங்க அப்படின்னா அந்த சாமிக்கு ஆரத்தி காமிச்சு கொண்டு வந்து காமிக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு கேட்கிற கேள்வி, உங்களுக்கு என்ன வேணும்? தகடு வேணுமா, கயிறு வேணுமா, போட்டோ வேணுமா அப்படின்னு தான் கேட்கறாங்களே ஒழிய சாமிக்கு போய் தீபாராதனை காமிச்சு நம்ம கொடுக்குற பூ வாங்கி போட்டு அந்த மாதிரி எதுவுமே பண்றது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கமர்ஷியல் ஆக்கிட்டாங்க அந்த இடத்த. சாமியை போய் நிம்மதியா சாமி கும்பிட்டு திருப்தியா வருவோம் அப்படின்னா அது எங்கேயுமே அந்த கோயில எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது. வேற எந்த கோயிலையா நீங்க எங்கேயா பாத்துருந்தீங்கன்னா யாராவது சொல்லுங்க இந்த மாதிரி விக்கிறாங்க அப்படின்னா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயில தான் நான் பாக்குறேன் உற்சவர்கிட்ட பொருள் வச்சு வித்து கமர்ஷியல் பண்ணி, அதாவது சேல்ஸ் பண்ணி பாக்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் கோயில். சோ இதெல்லாம் இனி யாராவது அங்க போய் நின்னு பாத்தீங்கன்னாலும் நீங்களும் கேளுங்க. நானும் கேட்டிருக்கேன், நீங்களும் கேளுங்க. கேட்டு அந்த கோயில ஒரு என்ன சொல்றது, ரொம்ப பரிசுத்தமான இடத்த ரொம்ப அசிங்கமா பண்ணி வச்சிருக்காங்க. அதை திரும்ப பரிசுத்தமா ஆக்குறது வந்து நம்ம மக்கள் கையில தான் இருக்கு. இதை எவ்வளோக்கு எவ்வளோ ரீச் ஆக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ரீச் ஆகி அந்த கோயிலை வந்து திரும்ப மாத்தி நல்லபடியா ப்ராப்பர் கோயிலா எடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஹம்பிள் ரிக்வஸ்ட். தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு நான் கொடுக்குற ரொம்ப பெரிய ஒரு ரிக்வஸ்ட். அவ்வளோ பெரிய சக்தி பீடம்ல ஒரு பீடம் அது வந்து இவ்வளோ அசிங்கமா ஒரு குண்டாஸ் பண்ணிட்டு இருக்கிற இடம் வந்து கிடையவே கிடையாது. அதை வந்து ப்ராப்பரா கவர்மெண்டோட இதுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத என்னோட ரிக்வஸ்ட். ஸோ எல்லாரும் இதை வந்து தயவு செஞ்சு யாருனால ஷேர் பண்ண முடியுமோ, எப்படியெல்லாம் கவர்மெண்ட் கிட்ட ரீச் ஆக முடியுமோ அதை ரீச் ஆகிறதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணி கொடுங்க. நமஸ்காரம்.